Shanti Travels, Ravi speaking. Oh, Mr. Jairaj. Good evening. ஆமா, இன்னைக்கு ராத்திரி சிங்கப்பூர் ஃபிளைட்டுக்கு டிக்கெட் கேட்டிருந்தீங்க. இட்ஸ் ஓகே. வரீங்களா? லேட் ஆகுமா? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஓ, தேங்க் யூ. எஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? முரேஷிஸுக்கு டிக்கெட் கேட்டிருந்தேன். உங்க பேர்? முத்தையா. எஸ், நம்பர் 3 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஏதாவது கேன்சல் ஆனா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எப்படியாவது 2 நாள்ல கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு சார். ஷூர். தேங்க்யூ. எப்படியாவது இது என்ன சினிமா டிக்கெட்டா? எடுத்து வச்சிருந்து வந்தவொடனே கொடுக்கறதுக்கு. அடடே, இன்னைக்கு முதல் தேதி, சம்பளம் வந்தாச்சு. ஏவே சினிமா போமா? நான் எனக்காக பண்ணிக்கிற ஒரே செலவு இதுதான். நீ போயிட்டு வா. குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங். இந்தா. ஹே, கிரிக்கெட் பேட். அண்ணா, இந்த வாரம் மேட்ச்ல இந்த பேட்டால அடிடா செஞ்சுரி. ஓகே, அப்ப கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றேன். வந்துட்டியா பரவி? ஆமா, ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம்? இன்னைக்கு சம்பளம் நாள் இல்லையாம்மா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த மாசம் சம்பளம். வாப்பா, காஃபி சாப்பிடுவா. இல்லம்மா, எனக்கு பசிக்குது. நான் சாப்பாடே சாப்பிடுறேன். கண்ணை முழுங்க. அப்படியே என்னப்பா? கொஞ்சம். இப்ப கண்ணை முடிச்சு பாருங்க. நல்ல தெளிவா தெரியுதே. புது கண்ணாடி. என்னம்மா, எதையாவது படிச்சு என்னம்மா அது என்கிட்ட சொல்ல நானும் இருக்கிறேன். ஒரு புருஷன் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டிய கூப்பிட்டு என் மூக்கு கண்ணாடி எங்கன்னு கேட்டானா? அதுக்கு பொண்டாட்டி சொன்னானா, அது உங்க மூக்கு மேலே இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட இந்த ரத்னம் தான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு போதுமான ஆதாரம் போலீசார் கைப்பற்றிய துப்பாக்கியும் தோட்டாவாகும். அதனால் குற்றவாளி ரத்னத்திற்கு கடுமையான தண்டனை அளிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எதிர்தரப்பு வக்கீல் இப்போது இறுதியாக தன் கருத்தை கூறலாம். யுவர் ஆனர், ஏற்கனவே நான் தாக்கல் செய்த வக்காலத்தபடி இந்த வழக்கை எனது சார்பில் என்னுடைய ஜூனியர் மிஸ் நீலா அவர்கள் வாதாடுவார்கள். இதுதான். மிஸ் நீலா, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். விசாரிக்கப்பட்ட சாட்சிகளுக்கும் போலீஸ் தரப்பு ஆதாரங்களுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். யுவர் ஆனர், அரசாங்க வக்கீலின் வாக்குவாதங்கள், குறுக்கு விசாரணைகள் எல்லாம் முடிந்து விட்டது. என் கட்சிக்காரர் இந்த கொலையை செய்யவில்லை என்பதற்கு நான் கடைசியாக ஒரு ஆதாரத்தை சொல்லப் போகிறேன். இதில் அரசாங்க வக்கீல் அனாவசியமாக குறுக்கிடுவதை நான் ஆட்சேபிக்கிறேன். யுவர் ஆனர், நான் சொல்ல வந்தது என்னவென்றால், மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், எதுவாக இருந்தாலும் எதிர்தரப்பின் இறுதி உரைக்கு பிறகு நீங்கள் சொல்லலாம். மிஸ் நீலா, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் கொலை செய்ய பயன்படுத்தியதாக கூறப்படும் துப்பாக்கியும் இறந்தவரின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாவும் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தோட்டாவை ரிவால்வரில் பொருத்தி பார்க்கும்படி கனம் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ். இன்ஸ்பெக்டர். எஸ் சார். இது பொருந்தவில்லை. எஸ், இந்த தோட்டா இந்த ரிவால்வருக்கு பொருந்தவில்லைதான். ஆகவே இந்த தோட்டா இந்த துப்பாக்கியில் இருந்து வெடிக்கப்பட்டதல்ல. எஸ் எஸ், ப்ரொசீட். ஏற்கனவே வெடித்த ஒரு பழைய தோட்டாவையும் அது பொருந்தாத ஒரு துப்பாக்கியும் வைத்து என் கட்சிக்காரரை குற்றவாளியாக பார்க்கிறார்கள். அவர் நிரபராதி. ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கனம் கோட்டார் அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலாம். யுவர் ஆனர், இனி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இந்த வழக்கில் வரும் திங்கட்கிழமை என்று தீர்ப்பு வழங்கப்படும். என்னடா ஜட்ஜி எழுந்துட்டார், அவருக்கு ஏதாவது? ஒரே பாயிண்ட் வச்சு உங்க ஜூனியர் கேஸையே உடைச்சிட்டானா? அப்படியா? என்ன பாயிண்ட்? தோட்டாவும் துப்பாக்கியும் பொருந்தல அப்படின்னுட்டான்.
நான் வேற பாயிண்ட் தான் வச்சிருந்தேன். நல்ல வேளை பகவானா பார்த்து உங்களை பாத்ரூம் கமிச்சார். இல்லாட்டா அந்த ஏழை இத்தனை க்ளோஸ் தான். விஷ ஊசி நேக்கு இருக்கிற எரிச்சல்ல ஒரே வெட்டிடுவேன் தெரிஞ்சுக்கோ. இது என்னடா அது? வெறும் நேஷனல் ஷாட். இப்ப பாரு இன்டர்நேஷனல் ஷாட் கொடுக்குறேன் பாரு. ஐடியா இதெல்லாம் பெரிய ஐடியா. பேக்கெட்டுக்கு நேரா இருக்கிற காயினை போடுறதுக்கு அப்படியே போட்டாலும் கவரிங்க்கு என்ன பண்ணுவேன்? கவரிங் காயை பத்தி நீயே கவலைப்படுற, அது தானா வரும். இது இருக்க கவரிங். ஐயோ அது அங்க இல்லவே இல்ல. நீரா எப்பவும் போலதான் சமைச்சிருக்கேன். உனக்கு நல்ல பசி. ஏப்பா இன்னைக்கு நீலா விட்டு போலியா? அவங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் இங்க காத்துட்டு இருந்தாங்க. காத்துக்கிட்டு இருக்கா என்னப்பா? ஆமா ஆமா, வாழ்க்கை பூராவும் காத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. வாங்க வாங்க, ஒரு நாள் எங்க அண்ணனை பாக்குறேன்னா 9 தடவை தேடிட்டு வந்துடுறீங்களே. சும்மா இல்ல, உன்னை பத்தி தாமா பேசிட்டு இருந்தோம். உட்காருமா, சாப்பிடு. நீங்க உட்காருங்கம்மா, நான் பெருமாறேன். பரவாயில்லம்மா, உட்கார். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சமையல் செய்ய கத்துக்கணும். இந்த வழக்கில் ரிவால்வருக்கும் தோட்டாவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை என்பதை எதிர்த்தரப்பு வக்கீல் மிக தெளிவாக நிரூபித்து காட்டிவிட்டார். ஆகவே பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சந்தேகத்தின் பலனை அளித்து ரத்தனம் குற்றவாளி அல்ல என்று கருதி அவரை விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் ஆஜரான பெண் வழக்கறிஞர் மிஸ் நீலாவின் அறிவுக்கூர்மையும் வாதத்திறமையும் பெரிதும் பாராட்டி எதிர்காலத்தில் அவர் ஒரு துருவ நட்சத்திரமாக திகழ்வார் என்று குறிப்பிட விரும்புகிறேன். உப்பு என்னன்னா எப்படி என் ஜூனியர் ஜட்ஜே பாராட்டிட்டார். அந்த பெருமை நேக்குதானட. நிச்சயமா உங்க ஆசீர்வாதம் தான் சார் நான் ஜெயிச்சேன். அதெல்லாம் இல்ல, அவர் பாத்ரூம் போனதால தான் நீங்க ஜெயிச்ச. அப்படின்னா எப்படியோ நான் நம்ம கிளைண்ட் தூக்கு தண்டனையிலே தப்பிச்சுட்டேன். அப்பா, நான் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் உங்க ஆசீர்வாதம் தான். இதே மாதிரி நான் எப்பவும் வெற்றி அடையணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, நான் தோத்து போன முதல் வழக்கு இது. அதுவும் தங்கச்சிக்கிட்டே தோத்து போனதை நினைக்கிறப்போ நான் ரொம்ப வெட்கப்படுறேன். இந்த முதல் தோல்வியே என்னுடைய கடைசி தோல்வியா இருக்கணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். ஜஸ்டிஸ் மோகனரங்கத்தோட பிள்ளை அப்பா போலவே பெரிய நீதிபதி ஆகணும். இதுதான் என்னுடைய ஆசை. என்ன ஆசீர்வதிங்கப்பா. டிஃபன் ரெடி. அண்ணா கூப்பிட்டாதான் வருவேன், நீங்க போங்க. ஹாய் ரமேஷ். வா ரவி, ஆபீஸ் முடிஞ்சு வரியா? அளவுக்கு மேல வேற அரைகுறை லஞ்ச், அபார பசி, ஏதாவது போட்டுக்கலான்னு வந்தேன். நீலா கூப்பிடு. எங்க? ஹலோ, உங்க தாத்தா டிஃபன் சாப்பிட வந்திருக்கேன். கீழே வா. என்னப்பா அங்கிள் படத்துக்கு மாலை போட்டுருக்கு, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு நீலா ஒரு கேஸ்ல ஜெயிச்சிட்டா. வெரி குட் பா. அதே கேஸ்ல நான் தோத்துட்டேன்பா. வெரி வெரி குட் பா. நான் அரசாங்க வக்கீல்பா. அதெல்லாம் கோர்ட்ல பா. இந்த மாதிரி பாசமுள்ள ஒரு தங்கச்சி கிட்ட ஒன்ன மாதிரி அண்ணன் எத்தனை தடவை வேணாலும் தோக்கலாம்பா. ஆனா அது வீட்டுலப்பா. சட்டத்துக்கு முன்னால குடும்பம் கோர்ட் இதெல்லாம் ஒண்ணுதான்பா. தாபா கொஞ்சம் சிரிபா. சுமார்பா. சிரிடா. சிரிக்கிறியா? இரு இரு, உன்னை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமலே போயிடும். கேரம் விளையாட்டுல வேணா நீங்க என்ன ஜெயிக்கலாம், கேஸ்ல ஜெயிக்க முடியாது. அடி தூள். பார்க்கலாமா? பார்க்கலாமா? அண்ணன் ஒரு அரசாங்க வக்கீல், தங்கச்சி ஒரு டிஃபென்ஸ் லாயர். சரியான கிறுக்கு பய குடும்பம்டா. ரவி, உனக்கு தெரியும் எங்க அப்பா ஜட்ஜா இருந்தவர். எங்க குடும்பமே பரம்பரையா வக்கீல் குடும்பம். எங்க அப்பா உயிரோட இருந்தப்போ
என் தங்கச்சி நீலாவை என் கையில பிடிச்சு கொடுத்து, ரமேஷ், இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான் வக்கீலா இருந்திருக்காங்க, முதல் முறையா ஒரு பெண் வக்கீல் வரணும், அதுவும் உன் தங்கச்சியா இருக்கணும்னு சொன்னார். அவருடைய ஆசையை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். அம்மாவோட அறுசுவை உணவு போயிடும், அப்பாவோட கல்வி போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே போகல. அன்புங்கிற சாதத்துல பாசங்கிற பாலை ஊத்தி எங்க அண்ணா எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு வழக்குல நான் ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்படல, எங்க அண்ணா தோத்ததுக்காக நான் வேதனைப்படுறேன். நீ உன் கடமையை செஞ்ச, நான் என் கடமையை செஞ்சேன். தட்ஸ் ஆல். ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு விஷயத்துல மட்டும் நாம 2 பேரும் ஒண்ணு. தங்கச்சிக்கிட்ட அன்பு காட்டுறதுல நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாச்சவங்க இல்ல. இந்த அன்பு தங்கைய இந்த அரும நண்பன் தலையில கட்டிட்டா என் ஒர்க் ஓவர். சும்மா இருங்க அண்ணா. ஏன் கோர்ட்ல என்கிட்ட அந்த போடு போட்டா இங்க போட பாப்போம். அது மட்டும் என்னால முடியாது. அம்மா, உங்க 2 பேர் தொழிலே பேசுறது, பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு பசி உயிர் போயிடுது. அப்படி டேபிள் உட்காந்துட்டு போட்டுக்கிறது. திருத்தேரில் வரும் சிலையோ, சிலை பூஜை ஒரு நிலையோ, அழகின் கலையோ, கலை மலரோ, மணியோ, நிலவோ, நில ஒளியோ எனும் சுகம் தரும் திருத்தேரில் வரும் சிலையோ. மழலை இது தன்போடு தாமரை ஆடுது, சம்பங்கி பூக்களின் வாசம் இது, சங்கீத பொன்மழை தூது, ராகங்களில் மோகனம், மேகங்களில் நாடகம், உன் கண்கள் எழுதிய காவியம், என் இதய மேடைதனில் அரங்கேற்றம். திருத்தேரில் வரும் சிலையோ. திருத்தேரில் வரும் சிலையோ, சிலை பூஜை ஒரு நிலையோ, அழகும் கலையோ, கலை மலரோ, மணியோ, நிலவோ, நில ஒளியோ எனும் சுகம் தரும் மனம்.
குமாஸ்தா குப்பு போனா லட்சுமணன்ற லட்சணமான பேரை லக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டியடா. இறக்கிறியா அதை போட்டோம். ஏற்கனவே கார்பெண்டரா இருந்தியா, வேற வேலையே இல்லையா? வேற என்ன வேலை இருக்குண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது கையில புதுசா கேஸ் கட்டு? வக்கீலன்னா கேஸ் கட்டு இல்லாம வெறும் கையில அறிஞ்சா மதிப்பு இருக்காதுன்ட்டு பழைய கேஸ் கட்ட ஒரு அலங்காரத்துக்கு வச்சுட்டு இருக்கேன்டா. நீ என்னோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எங்க இருந்து புது கேஸ்கள் எல்லாம் வரும்? என்னன்னா நீங்க ஆப்டா ஒரு ஸ்டெப்னி தானே, வண்டி கண்டிஷன்ல இருக்கா அது பாயிண்ட். ஓஹோ, இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு சொல்லாம சொல்றியா? இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன். நீங்க வக்கீல் தனத்து வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? மறந்துடுச்சு. பாத்தேடா, இவ்வளவு ஞாபக மறதி உள்ள நீங்க கோர்ட்ல போய் என்னத்த பேசி கிழிக்க போறேன். இதையேதான் பண்ணி நானும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா கோச்சுக்கிறார். இப்படி ஆளுக்கு விசிறி வாழ மாதிரி கைய விரிக்கிறதுனால வர்ற கேஸ் எல்லாம் விரிச்சுட்டு போதுறா. பார்த்தேனா பண்ணி அண்ணா ரொம்ப சென்டிமெண்டல். நீ மட்டும் ஒழுங்கோ. இவன் ஞாபக மறதி மன்னர்னா நீ மாமன்னர். கரெக்ட் பாயிண்ட் அங்கேயே நில்லுடி. நீங்க கரெக்ட் பாயிண்ட். பேச வேண்டிய இடத்துல பேசி ஜெயிச்சால பேர் வரும். பேர் வந்தா புகழ் வரும். புகழ் வந்தா பணம் வரும். என்னத்த வர்றது? என்ன கட்டின்றதுல இருந்து அதே வாழ்க்கை. ஒரு கார் உண்டா, ஒரு பங்களா உண்டா, ஒரு நகரட்டு உண்டா, ஒரு பட்டு புடவை உண்டா. உங்களாண்ட ஜூனியரா இருந்து நான் உருட்டி போட்ட மோரஞ்சாலத்தை வாங்கி தின்னவாள்னா இன்னைக்கு ஓகோடு வாழ்றா. நேற்று வரைக்கும் உங்களாண்ட ஜூனியரா இருந்த அந்த பொண்ணு நீனா தனியா பிராக்டிஸ் பண்ணி பிச்சை பிச்சு போடுறாங்க. ஒண்ணு இல்ல எல்லாம் அந்த நீலா விஷயமா தான். அவனுக்கு கேசோ கேசு, காசோ காசு. நேற்று கூட ஒரு செவர்லெட் வாங்கியிருக்கா. இங்க ஒரு சாக்லேட் கூட இல்ல. அடே மடையா, அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. நீங்க சொல்லித்தான் தெரியணுமாக்கும். காமோ, என்னோட ராசிய பாத்தியா? இல்ல, என்னுடைய ஜூனியர்ஸ் யாருமே சோழ போனதில்லை. கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தியில இருந்து சிவில் லாயர் சிங்காரவேல வரைக்கும் எல்லாம் என்னோட சிஷிய கொடிகள் தான். நான் ஒரு ஏணி மரண்டி. அந்த ஒரு புகழே நேக்கு போதண்டே. போனேன். குட் ஈவினிங். கேன் ஐ ஹெல்ப் யூ? சரியா பேசு. அப்படி உட்கார். தேங்க்யூ. I am Inspector Sundar, crime bank. Mr. Gopal. Hello. Please sit down. Cigarette? No, thanks. மிஸ்டர் ரவி, பிரபல கோடீஸ்வரர் ஜெயராஜ் சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை போலீஸுக்கு கொடுத்துட்டேனே. ஆனாலும் இந்த கேஸுக்கு இப்ப நான் தான் இன்சார்ஜ். அந்த முறையில மறுபடியும் உங்க வாக்குமூலத்தை நானே நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஜெயராஜ் நீங்க கடைசியா என்னைக்கு பாத்தீங்க? ஜெயராஜ் அன்னைக்கு பார்த்தேன், மறந்து போச்சு. போன வாரம் தான் ஜெயராஜ் சிங்கப்பூர் போறதுக்காக உங்ககிட்ட வந்து டிக்கெட் வாங்கி இருக்கிறாரு. அதுக்குள்ளவா மறந்து போயிட்டீங்க? எனக்கு கொஞ்ச நாளாவே ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஏதாவது டீப்பா திங்க் பண்ணேன்னா இந்த இடத்துல வலி வந்துருது. சம்திங் ராங். நான் டாக்டர் இல்லை. ஆமா, நீங்க டாக்டர் இல்ல, போலீஸ் ஆபீசர், எனக்கு தெரியும். ஜெயராஜ் போன புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி 7 மணி இருக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்க டிக்கெட் ரெடி. தேங்க்யூ. மிஸ்டர் ஜெயராஜ், தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க கையை கொடுக்குறீங்களா? பியூட்டிஃபுல் ரிங். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். வாங்க, உங்களை வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கே சிரமம், மழை நிக்கிட்டு நானே போயிடுறேன். எனக்காக நீங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கும்போது நான் உங்களுக்காக கொஞ்சம் சிரமப்படக்கூடாதா? ப்ளீஸ். ஓகே, போற வழியில என்ன பஜார்ல விட்டுட்டு போயிடுறீங்களா? ஓகே. தேங்க்யூ. அன்னைக்கு ராத்திரியே மிஸ்டர் ஜெயராஜ் யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்களாம். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ஜெயராஜ ரிலீஸ் பண்ணுவேன்னு யாரோ ஜெயராஜோட தம்பிக்கு டெலிபோன் பண்ணாங்களாம். இதெல்லாம் என்ன விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார். கரெக்ட். அந்த மர்ம மனுஷன் கேட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு தம்பி தயாரா இருந்தார். ஆனா அந்த கொலைகாரன்? ஆமா, அவன் ஜெயராஜ ஈவு இறக்கம் இல்லாம மண்டையில அடிச்சு கொண்டுட்டு பிரேதத்தை பாதாள சாக்கடையில தூக்கி போட்டுட்டான். நேத்து ராத்திரி தான் அவர் பிரேதம் கிடைச்சது. அன்னைக்கு உங்களை கார்ல ஏத்திக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்னா நான் தான் கொலை பண்ணிருப்பேன் நினைக்கிறீங்களா? அவரை கடத்திக்கிட்டு போனது யாரோ அவன் தான் கொலைகாரன். சார், நான் உங்களை கேட்கிறேன், 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டவன் அந்த பணம் தனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாலேயே கொலை பண்ணிப்பான? இந்த சந்தேகம் எங்களுக்கும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா?
சில நேரத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத அதுக்காக ஞாபகப்படுத்தினேன். தேங்க்யூ வெரி மச். ஆமா, ஜெயராஜோட கார்ல போறதுக்கு அப்புறம் நீங்க எங்க போனீங்க? நியாயமா இருக்கு. அந்த ஆள் கூட 2 நிமிஷம் கார்ல ஏறினதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இது தெரிஞ்சிருந்தா பேசாம மழையில நனைஞ்சுக்கிட்டே நான் பஜாருக்கு போயிருந்திருப்பேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பஜார் வரைக்கும் போனேன் சார். ஆமா, நீங்க கேட்கிற கேள்வி பார்த்தா நாம 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்குவோம் போல இருக்கு. சந்தேகம் வந்துட்டா போலீஸ் யாரையுமே விட்டு வைக்கிறது. அப்ப சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. நான் வரேன். யாரையும் சூட்டு கோட்டு போட்டு நரோடு நின்றுட்டு போயா? சொல்லிட்டு இருக்க மறுபடியும் ஏன் நின்றுட்டு இருக்க? போதும் அந்த பக்கம். சாரி. உயிர் எடுக்கிறீங்களே வந்ததுன்னு ரோட்ல வண்டி ஓட்டி போக முடியுதா? எல்லாம் ஆளுங்கப்பா காலையில இருந்து வந்து. Please you play. ஹலோ ரவி. ஹலோ நீலா, உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் பேசணும். அப்படியா? கேண்டீன்ல உட்காருங்க, இதோ வந்துட்டேன். சீக்கிரமாடு. ஓஹோ, நீ என்கிட்ட ஆடி ஜெயிச்சலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. எடு. என்ன சார் வேணும்? 2 சாஃப்ட் ட்ரிங்க் கொண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. அடடே, நம்ம பிராண்டு. இந்த பாதியை கேட்டு இல்லைன்ட்டானே. தேங்க்யூ. ஸ்வீட்டி மை டார்லிங் குயிக். அதுல தினம் என் சம்சாரத்துக்கிட்ட மீட்டிங் போறேன்னு டிமிக்கி கொடுத்துட்டு வந்துறது நானு. நாம 2 பேரும் இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிற அவ வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? டெய்லி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு கண்ட பொம்பளை கூட சீட்டை ஆடிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தம்பி, அது யாரு? அவர் பேர் கண்ணபுரான் சார். இந்த கிளப் மெம்பர் சார். தினம் இப்படி யாராவது கூட்டிட்டு வருவா சார். வந்து உதச்சவங்க தான் அவருடைய ஒய்ஃபோ? ஆமாங்க. என்ன ரவி, என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே? போன வாரம் ஜெயராஜ் கடத்தப்பட்டது சம்பந்தமா போலீஸ் என்ன விசாரிச்சாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா. இன்னைக்கு மறுபடியும் வந்து விசாரிச்சாங்க. கடத்தப்பட்ட ஜெயராஜ் கொலை செய்யப்பட்டாராம். அப்படியா? எவனோ கடத்திட்டு போனா எவனோ செத்தான். அதுக்காக போலீஸ் என்ன போட்டுக்கிட்டு ஏன் இப்படி கொடன்னு குடையிறாங்கன்னு புரியல. அது அவங்க கடமை. கேட்டதே திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்க சொன்ன பதிலே சொல்லிட்டு வாங்க. மேற்கொண்டு வந்தா நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீ வக்கீல் சாதாரணமா சொல்லிட்டேன். அவன் என்ன கண்ட கேள்வி கேட்கும் போது எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? வர வர ஞாபகம் மறந்து வேற. இன்னைக்கு வர்ற வழியில திடீர்னு ஒரு ஸ்டோக். நெஞ்சில இல்ல தலையே வெடிச்சு போற மாதிரி ஒரு வலி. கண்ணே இருண்டு போச்சு. நடு வழியில அப்படியே நின்னுட்டேன். டாக்டர் கிட்ட காட்டுறதானே? மறுபடியும் வந்தா பார்க்கலாம்.